இதில் இவன் வேற எவ்வளோ நேரம் ஓட்டுவான் அடைச்சை. ஸ்மெல் என்னமோ ஒஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த பூண்டு தண்ணி கார்லிக் வாட்டரை வந்து நான் இப்போ இன்றைக்கி நைட்டு வெட்டி போடுறேன்னா காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் குடிப்பேன். ஸோ ஷூட்டுக்காண்டி இன்றைக்கி ஒரு 1 hour 2 hour கேப் விட்டுட்டு அப்புறமா குடிக்கிறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி சாப்பிட்றீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு சாப்பிடுங்க. பூண்டுனாலே அந்த கொலஸ்ட்ராலு, கேஸு, டைஜஷன் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், ஸ்மெல்லு நல்லா இருக்காது. பட் குடிச்சிங்கன்னா அந்த டைஜஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நான் வந்து அப்பப்போ டைம் கிடச்சுன்னா கார்லிக் வாங்கிட்டு போய்ட்டு ஒரு 4-5 பூண்டு பல்ல நறுக்கி போட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணி நைட்டு கொஞ்சம் குடிச்சிருவேன். அப்புறம் காலையில் கொஞ்சம் இருந்துச்சு அது நீங்கள் ஹோல் டே வந்து தண்ணி ஊற்றி ரீஃபில் பண்ணி குடிச்சிடுவேன். ஸோ இன்டைஜஷன் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க, நேச்சுரலாக டேப்லெட்லாம் போடாமல் குறைக்கணும்னா இது மாதிரி சாப்பிட்டு குறைச்சிக்கங்க. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆப்வியஸ்லி டேஸ்ட் வைஸ் ஸ்மெல் கேவலமாக இருக்குது, ஆனால் உடம்புக்கு நல்லா இருக்குது.